Hello students, today practice problem from the chapter Electric Field and Charges. The particle of mass m and charge q is at rest at the midpoint between two other fixed similar charges, each of magnitude q placed at a distance 2d apart as shown on the figure. The particle is now displaced by a small amount x is much more less than d along the line joining the two charges and is left to itself. It will now oscillate about the mean position with the time period. So given problem la 2d ன்னு கொடுத்திருக்காங்க. So from the center dd ன்னு செப்பரேட் பண்ணி டயக்ராம் கொடுத்துட்டாங்க. So இப்போ சென்டர்ல இருக்க சார்ஜ் வந்துட்டு q, fixed charges are capital Q, both are equal in magnitude. Okay. So இப்போ சம்ம நம்ம திருப்பி டேட்டா எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக கொஞ்சம் ரீட்ரா பண்ணிக்கலாம். சென்டரில் க்யூங்கிற சார்ஜ் இருக்குது, ரைட் சைடில் க்யூ கேபிட்டல் க்யூ, லெஃப்ட் சைட்ஸில் கேபிட்டல் க்யூ. ஸோ இந்த டிஸ்டன்ஸ் ஈக்குவல். ஓகே, டிஸ்டன்ஸ் ஈக்குவல். ஸோ இப்போ லெஃப்ட் சைடு இந்த ஸ்மால் க்யூவல் லைட்டாக நான் டிஸ்பிளேஸ் பண்ணுறேன். எவ்வளோ அமௌண்ட்டுக்கு டிஸ்பிளேஸ் பண்ணுறேன்னா இந்த பொசிஷனில் வைக்கிறேன்னு வச்சுப்போம். தட் இஸ் எக்ஸுங்கிற பொசிஷனில் நான் டிஸ்பிளேஸ் பண்ணுறேன். அப்போது ஃப்ரம் கேபிட்டல் க்யூ டிஸ்டன்ஸ் என்னவாயிடும், d minus x ஆயிடும் up to this point. okay, this point. from right side உள்ள q என்னவா இருக்கும், d plus x ஆயிடும். okay, d plus x. so இந்த மாதிரி சம்ல நம்ம previous சாப்டரோட கான்செப்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கலாம், ஒன் டைமென்ஷன் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கலாம். இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் நம்ம SHM சிம்பிள் ஹார்மோனிக் மோஷனோட ஈக்குவேஷன்ஸை யூஸ் பண்ணணும். ஏன்னா இட் வில் now oscillate about the mean position with the time period னு கொடுத்துருக்காங்க. ஸோ சம் எடுத்துகிட்டு போகிற பாத்துலேயே உங்களுக்கு புரியும். ஸோ டெஃபினட்டாக இந்த க்யூவோட ஃபோர்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும். ஏன்னா இந்த ஸ்மால் க்யூ இப்போது இந்த கேபிட்டல் க்யூக்கு லெஃப்ட் சைடில் உள்ள கேபிட்டல் க்யூ பக்கத்தில் இருக்காங்க. அப்போ இவங்க கொடுக்குற ஃபோர்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும், ரிப்பல் ஆவாங்க. ஸோ த லென்த் ஆஃப் த லைன் செக்மெண்ட் கிவ்ஸ் த மேக்னட்யூட். வெக்டரோட ரூல் அதுதானே. ஸோ இந்த ஆரோ மார்க்கை நான் கொஞ்சம் லென்த்தியாக போட்டிருக்கேன். இந்த கேபிட்டல் கியூ என்ன பண்ணும், ரெண்டுமே ப்ளஸ் சார்ஜ் தான். தட் இஸ் ரைட் சைடில் உள்ள கேபிட்டல் கியூவை நான் மீன் பண்ணுறேன். அவங்களும் ரிப்பல் பண்ணுவாங்க, பட் ஆனால் அவங்களோட ஃபோர்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஏன்னா டிஸ்டன்ஸ் ஜாஸ்தி, d + x டிஸ்டன்ஸில் இருக்காங்க. ஓகே, d + x. ஸோ இந்த சைடில் இருக்க ஃபோர்ஸை நான் F2ன்னு நேமிங் வச்சுக்கிறேன், இந்த ஃபோர்ஸ் F1ன்னு நேமிங் வச்சுக்கிறேன். கிளியர்? ஸோ F நெட் நம்ம என்ன கால்குலேட் பண்ண போகிறோம், F1, ஏன்னா ஃபோர்ஸ் அவங்க தான் கிரேட்டர் மேக்னிடியூட், மைனஸ் F2. கிளியர்? which is equal to F1 substitute பண்ணலாம், K capital Q small q divided by distance d minus x the whole square minus of K capital Q small q divided by d plus x the whole square. okay, so K Q common outside எடுத்தல் காமனாக வெளில எடுத்துடலாமா, K Q அவ்வளோதான் எடுக்க முடியும். 1 by d minus x the whole square minus of 1 by d plus x the whole square. ஸோ NCERTல என்ன கொடுத்துருப்பாங்க, ஆக்சியல் பாயிண்டில் இந்த மாதிரி டெரிவேஷன் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இது எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா d plus x the whole square minus d minus x the whole square, கீழே எல்சிஎம் என்ன வரும், a square minus b square the whole square. அப்படி எழுதுனோம்னா d square minus x square the whole square. காமன் டேர்ம்ஸ் என்ன, K Q. ஓகே, கேபிட்டல் Q ஸ்மால் q. இப்போ இந்த ஈக்குவேஷன் எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது மைனஸை இப்போதைக்கு ஓப்பன் பண்ணாதீங்க, கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ் அவாய்ட் பண்ணலாம். a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர், நான் இந்த ப்ராக்கெட்டில் உள்ள டேர்மை மட்டும் எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன். a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் 2ab மைனஸ் a ஸ்கொயர் ப்ளஸ் x ஸ்கொயர் மைனஸ் 2ab. ஓகே, மைனஸ் 2ab டிவைடட் பை இந்த டேர்மை நம்ம சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க, x இஸ் மச் மோர் லெஸ் தேன் d அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த x வேல்யூவை நம்ம அப்ராக்சிமேட்லி 0ன்னு எடுத்துக்கலாம், நெக்லிஜிபிள். ஸோ ரிமைனிங் டேர்ம் என்ன இருக்கும், d ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர். ஓகே, ஸோ இப்போ இந்த டேர்ம் அப்படியே கொண்டு வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறேன். K Q டிவைடட் பை d பவர் 4, d டினாமினேட்டரில் d ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயரில் d பவர் 4. ஸோ d ஸ்கொயர் ப்ளஸ் x ஸ்கொயர் ப்ளஸ் 2xd மைனஸை ஓப்பன் பண்ணிவிடுங்க, மைனஸ் d ஸ்கொயர் மைனஸ் x ஸ்கொயர் ப்ளஸ் 2xd. ஓகே,
So minus d square plus d square cancel, x square minus x square cancel. Resultant k q q remaining term என்ன இருக்கு 2xd plus 2xd 4xd right. So இங்க ஒரு 2xd, then here one 2xd, 4xd divided by d power 4, which gives numerator ஒரு d, denominator ஒரு d cancel பண்ணிட்டோம்னா resultant k q q 4x by d cube, 4x by d cube. Clear? லெஃப்ட் சைடில் நம்ம எஃப் நெட்டு தான் கேல்குலேட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகே, ஸோ ஆசிலேஷன் சொன்னதுனால நான் ஆக்சிலரேஷன் ஈக்குவேஷனை கொண்டு வர ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த சென்டரில் வச்ச கியூவை இப்போ இப்படி டிஸ்பிளேஸ் பண்ணோட்டியுமே டியூ டு த ஃபோர்ஸ் டெஃபினட்டாக அவங்க அதே மீன் பொசிஷனில் இருக்க ட்ரை பண்ணுவாங்க. ஏன்னா இந்த சைடு ஃபோர்ஸ் ரிப்பல் பண்ணுது. ஆனால் உடனே மீன் பொசிஷன் வந்துடுவாங்களான்னா கிடையவே கிடையாது. ஸோ கண்டிப்பாக ஆசிலேட் ஆகும்ல, ஏன்னா ஃபோர்ஸ் ஜாஸ்தி. அப்போது இந்த டைரெக்ஷன் இந்த பொசிஷனுக்கு வந்துட்டு மறுபடியும் இந்த பொசிஷன் போவாங்க, அப்படியே ஆசிலேட் ஆகிட்டே இருக்கும். ஓகே, ஆசிலேட் ஆகிட்டே இருக்கும். டெஃபினட்டாக ஒரு டைமுக்கு அப்புறம் அந்த சார்ஜ் ரெஸ்ட் பொசிஷனுக்கு வந்துடும். ஸோ நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி ஈக்லிபிரியம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் நம்ம இதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம், அதையும் ஒரு தடவை பாருங்கள். ஆஃப்டர் சம் டைம் கியூ ரெஸ்ட் பொசிஷனுக்கு வந்துடும், ஆனால் அது வரைக்கும் ஆசிலேட் ஆகும். ஸோ இப்போ நான் இப்படி போட்டிருக்கிறது டேம்ப்டு ஆசிலேஷனை தான் மீன் பண்ணும். அப்போ நான் ஆக்சிலரேஷன் ஈக்குவேஷன் எஸ்ஹெச்எம்மோட ஆக்சிலரேஷன் என்ன, ஏ இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் எக்ஸ். ஸோ இந்த மைனஸ் ரீஸ்டோரிங்கை மீன் பண்ணும். அப்போது எஃப் ஈக்குவேஷன்லேருந்து நான் ஏ எடுத்துகிட்டு வர என்ன ட்ரை பண்ணுறேன்னா ஆக்சிலரேஷன் இஸ் ஈக்குவல் டு எஃப் பை எம். ஓகே, ஆக்சிலரேஷன் இஸ் ஈக்குவல் டு எஃப் பை எம். ஈக்குவேஷனில் எஃப் இங்கே இருக்குது, கே கியூ கியூ 4x டிவைடட் பை டி கியூப் இன்ட்டு எம். ஓகே, தென் இந்த ஆக்சிலரேஷன் வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு நியூட்டன் செகண்ட் லாவிலிருந்து. ஸோ எஸ்ஹெச்எம்மோட ஆக்சிலரேஷனையும் இந்த ஆக்சிலரேஷனையும் நான் கம்பேர் பண்ணுறேன். ஸோ இந்த ஈக்குவேஷனை நான் மறுபடியும் என்ன எழுதுகிறேன், ஒமேகா ஸ்கொயர் எக்ஸ்ன்னு எழுதுகிறேன். மைனஸ் இண்டிகேட்ஸ் ரெஸ்டோரிங் ஃபோர்ஸ். ஸோ ஆட்டோமேட்டிக்காக நம்ம அதை விட்டுறலாம், ஒமேகா ஸ்கொயர் எக்ஸ். ஸோ இந்த எக்ஸும் இந்த எக்ஸையும் நம்ம கேன்சல் பண்ணிடலாம், ரெண்டு டேர்ம்லேயும் எக்ஸ் இருக்குது. தென் ரிசல்டன்ட் என்ன வரும், ஒமேகா ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு கே கியூ கியூ 4 divided by m d cube, right, m d cube. ஸோ கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க, கொஷினில் டைம் பீரியட் தான் கேட்டிருக்காங்க, ரைட். டைம் பீரியட் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஆசிலேட் அபவுட் த மீன் பொசிஷன் வித் த டைம் பீரியட். அப்போது ஒமேகாவை டைம் பீரியடோனா ரிலேட் பண்ணணும் அப்படின்னா, ஸோ இதான் நம்ம லாஸ்ட்டாக ஃபைண்ட் அவுட் பண்ணது, இதுலேருந்து இங்கே கண்டினியூ பண்ணுறேன். ஒமேகா இஸ் ஈக்குவல் டு 2π ஃப்ரீக்வென்சி, ஜென்ரல் ரிலேஷன். ஃப்ரீக்வென்சி இஸ் நத்திங் பட் number of oscillation by time, so 1 by t. then நான் என்ன எழுதலாம், t is equal to 2π by omega. ஸோ இப்போ ஒமேகாவோட வேல்யூ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஹியர் ஒமேகா ஸ்கொயர் இருக்குது, ஒமேகா தான் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ ரூட் எடுத்துக்கலாம், 2π டிவைடட் பை ரூட் ஓவர் கே கியூ கியூ 4 டிவைடட் பை எம் டி கியூப், ரைட், எம் டி கியூப். ஸோ ஆல்மோஸ்ட் ஆப்ஷனில் உள்ள ஸ்ட்ரக்சர் கொண்டு வந்தாச்சு. பட் இன்னும் கேவோட வேல்யூவை நான் எக்ஸ்பேண்ட் பண்ணேன் அப்படின்னா இன்னும் சிம்பிளிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இப்போ கேவோட வேல்யூவை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணிடலாம், ரூட்குள்ளே இருக்க கேவோட வேல்யூ. ஸோ 2π டிவைடட் பை டினாமினேட்டர் ஆஃப் த டினாமினேட்டர் பிகம்ஸ் நியூமரேட்டர் கொண்டு வந்துடலாமா. அப்போது ரூட் ஓவர் 1 பை கேவை எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன், 1 பை 4π எப்சிலான் நாட், ரிமைனிங் டேர்ம்ஸ் Q4 divided by m d cube. Okay, so 4 gets cancelled, denominator இருக்க எல்லா டேர்மும் நியூமரேட்டருக்கு போயிடுவாங்க. அப்போ 2π root over pi epsilon m d cube divided by capital Q into small q. ஸோ ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா பையை ரூட்குள்ளே கொண்டு வந்திருக்காங்க, அதனால தான் நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும். எல்லா டேர்ம்லேயும் பை ரூட்குள்ளே தான் இருக்குது. அப்போது இந்த டேர்மில் நம்ம பையை ரூட்குள்ளே எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா 2 ரூட் ஓவர் பை உள்ளே போனால் பை ஸ்கொயர். ஸோ ஆல்ரெடி ஒரு பை இருக்குது. ஸோ பை கியூப் எப்சிலான் நாட் எம் டி கியூப் டிவைடட் பை capital Q into small q. So this is the answer. Okay, thank you.